ஹலோ கைஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் அம்பேத்கர் பற்றி கேட்ட கேள்விகள் பார்க்கலாம். அனைத்து இந்திய பட்டியலினத்தவர் கூட்டமைப்பினை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அம்பேத்கருங்க 1942 இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார் அப்படின்னா இந்த என் சிவராஜ். இவர் பார்த்திங்கன்னா நீதி கட்சியோட நிறுவனர்களில் ஒருத்தர் தான் இந்த என் சிவராஜ். இவர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திய குடியரசுக் கட்சி அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான அறிவிப்பை செப்டம்பர் 30, 1956 அவர் வெளியிட்டிருப்பார். ஆனால் டிசம்பர் 6, 1956 அவர் இறந்து போயிட்டதுனால அவருக்கு அடுத்து அவரோட ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அக்டோபர் 3, 1957 இந்த இந்திய குடியரசுக் கட்சி அப்படிங்கிற கட்சியை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதோட முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என் சிவராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த கட்சியோட முதல் தலைவராகவும் இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எஸ், இது கரெக்டு. 1927 இந்த அமைப்பை இந்த சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பார். நெக்ஸ்ட்டு இதோட காரணம் இந்து மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த மகத் சத்தியாகிரகம் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் பொது நீர்நிலைகளில் தண்ணீர் எடுக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் தான் இந்த மகத் சத்தியாகிரகா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அவ்வளோதான் கைஸ். நன்றி, வணக்கம்.